அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே 10க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் டோட்டலா ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். சரிங்களா? இந்த 150 கொஸ்டின்ஸுமே எந்த கொஸ்டினுமே நமக்கு ரிப்பீட் ஆயிருக்காது. சரிங்களா? ஒரு நாள் பார்த்த சம்ம இன்னொரு நாள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக தான் செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? குரூப் 4 வர வரைக்கும் இந்த சேவன் வைகரே அப்படிங்கிறது கண்டினியூவா நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அன்னன்னைக்கான வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த பிஒகே சீரியஸ் வந்து குரூப் 4ல மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும் நமக்கு கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணியல் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏபியில எஸ்என்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஏபியின் 16வது மற்றும் 26வது உறுப்புகள், அதாவது TN பத்தி பேசுறாங்க. சரிங்களா? 16வது உறுப்பு, அப்போ T16 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65. அதே மாதிரி T26 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 105 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா S36 36 உறுப்புகளின் கூடுதல் S36 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. SNக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா SN ஈக்குவல் டு n/2 2a பிளஸ் n-1 இன்ட்டு டின்னு வரும். அப்போ இதுல எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஏ என்னன்னு வேணும், டி என்னன்னு தேவை. சரிங்களா? அதை இந்த இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டிஎன் ஃபார்முலா என்ன வரும்? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்ட்டு டி. இது எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா n இருக்க இடத்துல 16 போட போறேன், T16 வந்துச்சுன்னா அந்த இடத்துல 65 போட போறேன். சரிங்களா? அப்போ 65 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 16 - 1 15 டின்னு வரும். அதே மாதிரி இங்க 105 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 26 - 1னா 25 டின்னு வரும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ்ங்களா, இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ -40 ஈக்குவல் டு -10 டின்னு வரும். இது எதுவும் எனக்கு கேன்சல் ஆகி இங்க 4ன்னு வரும். டி வந்து என்ன வரும்னா 4. பொது வித்தியாசம் வந்து எனக்கு 4ன்னு வரும். அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? ஏ பிளஸ் 15 × 4 ஈக்குவல் டு 65. அப்போ ஏ பிளஸ் 60 ஈக்குவல் டு 65. ஏ வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். 65ல 60 போயிடுச்சுன்னா 5ன்னு வரும். இப்போ இதை தூக்கி எல்லாமே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன இடத்துல என்ன பண்ணணும்னா 36ன்னு போடணும். S36 ஈக்குவல் டு 36/2 2 × 5 பிளஸ் 36 - 1 இன்ட்டு டி இருக்க இடத்துல 4. சரிங்களா? அப்போ 18 4 2 2 இங்க 18 2 36 10 பிளஸ் 36ல 1 பேசினா 35. இங்க 4ஆல பெருக்கினா என்ன வரும்? 30 நாங்க 120, 5 நாங்க ஒரு 20. சரிங்களா? அப்போ 140ன்னு வரும். 18 × 150, அப்போ ஒரு 0. 18 15ஆல பெருக்குங்க. 8 40 மிச்சம் 4 1 5 5 9 8 1 0 7 1 2 270. அப்போ S36 வந்து என்ன வரும்னா 2700ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சம். சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது. அப்ப எஸ்க்குள்ள எனக்கு என்னென்னலாம் வரும்? சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள என்னெல்லாம் வரும்னா 1,1 1,2 எக்ஸெட்ரா 1,6. அடுத்து 2,1 2,2 2,6 3,1 3,2 3,6. அடுத்து 4,1 5,1 6,1 இங்க 4,6 5,6 எக்ஸெட்ரா 6,6. ஸோ டோட்டலா 2 பகடையை உருட்டுனா நமக்கு NFSக்குள்ள மொத்தமா எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 36 இருக்கும். சரிங்களா? இந்த வரிசையில ஒரு 6, இதுல ஒரு 6, இதுல ஒரு 6, மொத்தமா 6 இருக்கு. சரிங்களா? அப்போ 6 × 6 36ன்னு வரும். இப்ப கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? முதல் பகடையில் 3ன் மடங்கு, அதாவது 3ஆம் வாய்ப்பாடு எனக்கு வரணும். சரிங்களா? முதல் டைஸ்னா இதான் எனக்கு இது. சரிங்களா? முதல் பகடையில அப்ப என்னென்ன வரும்? இந்த ரோ வரும், இந்த ரோ வரும். ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு 3ஆம் வாய்ப்பாடுல போகும். அப்போ இங்க ஒரு 6 எலமெண்ட், இங்க ஒரு 6 எலமெண்ட், மொத்தமா 12ன்னு வரும். சரிங்களா? ஃபார்முலா என்ன வரும்? P of A equal to N of A by
n ஆஃப் எஸ்ன்னு வரும். n ஆஃப் ஏ வந்து 12/36, ஆன்சரு 1/3. ஒரு 12 12, 3 12 36. அப்போ ஆன்சர் வந்து 1/3. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து மூணாவது சம். ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா 12 நாள்ல. இதுல பி மட்டும் தனியா வேலை பார்த்தா 30 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏ தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏ மட்டும் வேலை பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க. ஏ பிளஸ் பி கேட்டா ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா, இது எக்ஸ் இது ஒய் நாள்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பிளஸ் பி மட்டும் பார்த்தா எத்தனை நாள் இப்படின்னு கேட்டா ஷார்ட்கட் வந்து என்ன, மேல ரெண்டையும் பெருக்கணும், கீழே ரெண்டையும் கூட்டணும். சரிங்களா? இதே இது ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க ஒரு எக்ஸ் நாள், அதே மாதிரி பி அல்லது ஏ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ரிமைனிங் உள்ள ஒன்று என்னன்னு கேட்பாங்க. ஒன்று ஏ கேட்பாங்க அல்லது பி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்க ஏ பி கொடுத்துருவாங்க, ஏ பிளஸ் பி கேட்பாங்க. சரிங்களா? இங்க ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ரிமைனிங் யாராச்சும் ஒருத்தரை கொடுத்துட்டு இன்னொருத்தர் யாரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா, இங்கேயும் மேல ரெண்டையும் பெருக்கணும், கீழே வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க கூட்டுவோம், இங்க மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், மேல ரெண்டையும் பெருக்குங்க, கீழே ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 18ன்னு வரும். சப்போஸ் இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா நெகட்டிவ்னு வரும். நெகட்டிவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 12, 3 18, 1 இங்க 10, அப்போ 20. ஏ மட்டும் தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள்னா 20 நாள்ல. அடுத்து நாலாவது சம். நாலாவது சம் என்ன சொல்லியிருக்காங்க, அரைக்கோளத்தின் வளைவரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அரைக்கோளத்தின் வளைவரப்பு ஃபார்முலா என்ன வரும், 2πr² வரும். சரிங்களா? அப்போ இதான் எனக்கு ஆரத்தோட வர்க்கம். அப்போ எத்தனை மடங்கு அப்படின்னா 2π மடங்கு எனக்கு ஆன்சர். சரிங்களா? டி ஆப்ஷன். ஃபார்முலா வச்சு சிம்பிளா ஒரு சம் கேட்டிருக்காங்க. அடுத்து 5வது சம். இந்த சம் வந்து நமக்கு 9th புக்ல உள்ள சம்மு. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு என்ன? சரிங்களா? சுற்றளவு ஃபார்முலா என்ன, 3a. 3a = 30 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 3a. அப்ப a வந்து நமக்கு என்ன வரும், 10 சென்டிமீட்டர் வரும். இப்போ முக்கோணத்தின் பரப்பு, சமபக்க முக்கோணத்தின் பரப்பு என்ன வரும்னா √3/4 a² வரும். அப்போ √3/4 a இருக்க இடத்துல 10 × 10. இதை அடி கொடுத்தா 2 4, இங்க 5, 1 இங்க 5, 5 25 √3 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் எனக்கு கரெக்டா இருக்கும்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 6வது சம். 9 மாத காலாண்டின் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்க. வட்டி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை பாக்குறாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்றோம், 31,250. ஆர் வந்து 16%, என் வந்து 9 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை. அப்ப இதை பிரிச்சா என்ன வரும், 3 காலாண்டு வரும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு. அப்போ 6 வந்து எதால டிவைட் பண்ணணும்னா 4ஆல டிவைட் பண்ணணும். ஆன்சர் வந்து 4% வரும். இங்க n = 3 மாதம். சரிங்களா? கொடுத்துருக்கிறது 9 மாசம். இதை காலாண்டா பிரிச்சா 3 வரும். சரிங்களா? அப்போ n = 3 மாடல். ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு. அப்போ வட்டியை வந்து 4ஆல நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 கேன்சல் ஆயிரும். 2 4, I 2 10, 4 5 5, இங்க 6 5 30, மிச்சம் 1, E 2 10, மிச்சம் 2, I 5 25. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 1200 1250 வரும். அடுத்து வந்திருக்கிற 1250க்கு திருப்பி 4% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 E 2 4, I 2 10, 1 இங்க E 2 10, மிச்சம் 2 5, 25 2 50. அடுத்து திருப்பி வந்திருக்கிற 50க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க.
1 இங்க 2 இங்க 2 சரிங்களா? அப்ப 2. இப்போ ஃபர்ஸ்ட் இதை எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். இதை 3ஆல பெருக்கணும். இதை 1ஆல பெருக்கணும். இதை 3ஆல பெருக்கணும் என்ன வரும்? 0 I 3 15 மிச்சம் 1 ஈர் 3 6 7 1 3 3 இங்க 150 இங்க 2ன்னு வரும். அப்போ கடைசியா கூட்டினீங்கன்னா 2 5 5 10 மிச்சம் 1 8 9 3 39 0 2ன்னு வரும் சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 7வது சம். ஸோ அடுத்து தனி வட்டியில கேட்டிருக்காங்க சரிங்களா? கொடுத்துருக்கிறது வந்து மாதமா கொடுத்துருக்காங்க. இதை ஆண்டா மாத்தணும். எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 68,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். எண் வந்து 9 மாதம். அப்ப ஆண்டா மாத்தினா n ஈக்குவல் டு 9/12 ஆன்சரு 3/4 ஆண்டுன்னு வரும். ஆர் வந்து எவ்வளவு? 16 2/3 சதவீதம் சரிங்களா? இது கலப்பு பின்னமா இருக்கு. பின்னமா மாத்துங்க. பின்னமா மாத்தினா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கினா 16 3 48 48ஓட மேல உள்ளதை கூட்டணும் 50. அப்போ ஆன்சரு 50/3 சதவீதம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எஸ்ஐ ஃபார்முலா என்ன வரும்? PNR/100 வரும். அப்போ பி இருக்கிற இடத்துல எவ்வளவு டெபாசிட்னா 68,000, n இருக்கிற இடத்துல 3/4, r இருக்கிற இடத்துல 50/3 பை ஒரு 100. 2 0க்கு 2 0, இந்த 3 கேன்சல் ஆயிரும். 1 இங்க 17, ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இதை பெருக்குனா இங்க ஒரு 2 0 17 5 85. அப்போ ஆன்சரு 8,500ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா? அடுத்து 8வது சம். 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x ஈஸ்ட் y ஈக்குவல் டு 8:5. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 3x + 3y ஈஸ்ட் 4x - 2y நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல இது வந்து என்ன இருக்கும்? 2x வந்து 8, y வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். அப்படியே கம்பேர் பண்ணிடுங்க. இங்க அடி கொடுத்தா x வந்து 4, y வந்து 5. அப்போ அவங்க கேட்டிருக்கிற சம்மில் எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 5 போடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? 3x + 3y பை 4x - 2y சரிங்களா? அப்போ 3 × 4 + 3 × 5 பை கீழே வந்து 4 × 4 - 2 × 5. அப்போ 12 + 15 பை 16 - 10 27/6 ஆன்சரு 9/2. அதாவது 9:2ன்னு வரும் சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 9வது சம். இரு எண்களின் விகிதம் 3:4. அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? இது சம்மு படியும் போடுவோம், ஆப்ஷன் படியும் போடுவோம் சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து விகிதம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3:4. பெருக்கல் பலன் வந்து 432. 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரோட விகிதம் வந்து 3:4. அதே 2 நம்பரை பெருக்குனா 432 வருது சரிங்களா? இப்போ இந்த 2 விகிதத்துல பாருங்களேன், எது பெருசா இருக்கு? 4 தான் பெருசா இருக்கு. அப்போ எனக்கு பெரிய நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஓட பெருக்கு தொகையா இருக்கும் சரிங்களா? இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, எது எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகும்? இது ஆகாது, இது ஆகாது. இந்த 2ல ஏதோ ஒரு நம்பர் வந்து எனக்கு பெரிய நம்பரா இருக்கும் சரிங்களா? இப்போ பி ஆப்ஷன் எடுத்துக்கணும். பி ஆப்ஷன் என்ன இருக்கு? 20. சி ஆப்ஷன் வந்து 24 சரிங்களா? இப்போ பெரிய நம்பரை நான் 20 அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சின்ன நம்பர் வந்து எதுவோ இருந்துட்டு போகுது. கரெக்டா? சின்ன நம்பர் வந்து என்னனாலும் இருக்கலாம். இப்போ இந்த 2 நம்பரை நான் பெருக்கினா கடைசி டிஜிட் வந்து எனக்கு என்ன வந்திருக்கும்? 0ன்னு வந்திருக்கும். கரெக்டா? ஏன்னா இங்க 0 இருக்கு. அப்போ 0 வச்சு எதை பெருக்கினாலும் எனக்கு கடைசி டிஜிட் வந்து 0ன்னு வரும். ஆனா எனக்கு என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு வராது சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா? 4ஆல டிவைட் ஆகணும்னு பாக்குறேன், 2 ஆப்ஷன் என் கையில கிடைக்குது சரிங்களா? இந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை பெரிய நம்பரா பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சின்ன நம்பர் வந்து எனக்கு என்னனாலும் இருந்துட்டு போகுது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 432 வரணும் சரிங்களா? இப்போ இதுல யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 0ன்னு இருக்கு. அப்ப 0 வச்சு எதை பெருக்கினாலும்
கடைசி எனக்கு என்ன வந்திருக்கும்னா 0 தான் வந்திருக்கணும் சரிங்களா. ஆனா நமக்கு 2 வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. இப்போ ஒரிஜினலா சமப்படி பார்ப்போம். விகிதம் வந்து நமக்கு 3:4. விகிதத்தை எடுத்து விட்டா என்ன வரும்? 3x 4x. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும். 3x இன்ட்டு 4x ரெண்டையும் பெருக்குனா என்ன வருதுன்னு சொல்றாங்க? 432. கரெக்டா? ஆமா. இப்போ எக்ஸையும் பெருக்குனா என்ன வரும்? x². இது ரெண்டையும் கீழே கொண்டு போயிருங்க. 432/3 இன்ட்டு 4. 1 இங்க 5×40 மிச்சம் ஒரு 3. 32னா 8×32. அடுத்து ஒரு 3 இங்க 3×3 9 மிச்சம் 1 6×3 18. அப்ப ஆன்சர் 36. x² 36 அப்படின்னா x வந்து என்ன வரும்னா 6ன்னு வரும். நமக்கு பெரிய நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ பெரிய நம்பர் வந்து 4x. அப்போ 4 × 6 ஆன்சரு 24. ஓகே, சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இப்படி போறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. நிறைய சம்பளம் நமக்கு இது யூஸ் ஆகும். குரூப் 4லயும் கண்டிப்பா இந்த மாதிரி கேட்பாங்க, சிம்பிளா கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து 10வது கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320 மீப்போவா 6 எனில் மீச்சியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நம்மளோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். 2 நம்பரோட பெருக்கத்தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 1320. எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் வந்து 6. அப்போ 1 இங்க 12 மிச்சம் 1 12 0. எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 220 சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 11வது சம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா. ஆனா வேற நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + எக்ஸெட்ரா k. இது கொடுத்துட்டு என்ன நம்ம கேட்குறாங்க? 1³ + 2³ + எக்ஸெட்ரா k³ வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. k கொடுத்துட்டு k³ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 55. இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 55 × 55. 5×5 25 மிச்சம் 2. 5×5 25 27. திருப்பி அதே தான். 5 7 2 5 2 30 25 சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 12வது சம். என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? என்ன சீரீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 21 25 34 50. இது என்னன்னு கேட்குறாங்க? இங்க 111 சரிங்களா. இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 1. இங்க பார்த்தா 4, இங்க பார்த்தா 9, இங்க பார்த்தா 16. அடுத்து என்ன வந்திருக்கணும்? அதாவது என்ன லாஜிக்ல போகுதுன்னா 1² 2² 3², 4². அப்ப அடுத்து என்ன வரணும்? 5². 5²னா 25. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 50 + 25னா 75ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஏ ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். இது வந்து நம்ம ஒண்ணு யோசிப்போம் சரிங்களா. ஆனா ஆன்சர் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன இருக்கு நமக்கு? பி சி இ ஜி சரிங்களா. பிக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது, சி கண்டினியூஸா வந்து அதுக்கப்புறம் இடையில ஒரு டி விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. அடுத்து எஃப் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? ஹச்சை விட்டுட்டு ஐ வரும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கரெக்டா? ஐ ஆப்ஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க எனக்கு ஐ வராது. ஏன் வராது அப்படின்னா இதோட பொசிஷன் பாருங்களேன். என்ன இருக்கும்? 2 3 5 7 சரிங்களா. எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு. அப்ப அடுத்த பிரைம் நம்பர் என்ன வரும்? 11ன்னு வரும். 11 என்ன வரும்? ஹச் ஐ ஜே கே எல். 8 9 10 11 சரிங்களா. இப்போ 11வது லெட்டர் வந்து என்ன லெட்டர்னா கே லெட்டர். அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா கே ஆப்ஷன் வரும். இவங்க சொல்ற இந்த இதில் போனோம் அப்படின்னா நமக்கு ஐ ஆப்ஷன் வரும். அப்படிதான் நமக்கு யோசிக்க தோணும் மேபி சரிங்களா. ஆனா அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கே பிரைம் நம்பரா கலெக்ட் பண்ணி எழுதிருக்காங்க. 2 3 5 7. அடுத்து என்ன பிரைம் நம்பர் வரும்னா 11. 11வது லெட்டர் என்னன்னு பார்த்தா கேன்னு வரும் சரிங்களா. அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். 14வது சம்.
ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, ஸ்டார்டிங்ல அந்த நம்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். எவ்வளோ குறைக்கிறாங்க? 25% குறைத்தால், அப்போ 25 குறைச்சா எவ்வளோ இருக்கும்? 75% அப்படிங்கிறது 120. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா நம்பரும் கூடும். இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 100/75 இன்ட்டு 120. 3 25, இங்கே 4 1, இங்கே 4 0. அப்போ ஆன்சரு 160 வரும். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து என்ன அப்படின்னா 160. சரிங்களா? அடுத்து 15வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இரண்டு தொடர் தள்ளுபடிகளான 20%, 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம், ஒற்றை தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன், 2 டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20%, 25%. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். x + y + x × y/100. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன பண்றாங்க? தள்ளுபடி அப்படின்னா ஒரிஜினல் விலையோட கம்மியா தான் விற்கிறாங்க. கம்மியா விற்கும் போது நான் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் போட்டணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல -20, ஒய் இருக்க இடத்துல -25. தள்ளுபடி நஷ்டம்னு கொடுத்தா நெகட்டிவ்ல எடுக்கணும், லாபம்னு கொடுத்தா பாசிட்டிவ்ல எடுக்கணும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? -20 -25 + -20 இன்ட்டு -25/100. சரிங்களா? இது ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டி எழுதுங்க. கூட்டினா என்ன வரும்னா 45 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 5, 1 இங்கே 5, அப்போ +5. ஆன்சரு -40%. அதாவது 40% வந்து நமக்கு தள்ளுபடி. அப்போ ஒற்றை தள்ளுபடி என்ன அப்படின்னா 40%. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாடல கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம்.